பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 24ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். த புக் ஆஃப் மைக்கா சாப்டர் 7 verse 8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சத்துருவை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தையாக இந்த வசனம் காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? சத்துருவை பார்த்து நீ பேசு. ஆமென். என் சத்துருவே, எனக்கு விரோதமா நீ என்ன செய்யாத? சந்தோஷப்படாத. எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. சத்துருவுக்கு எதுல சந்தோஷம்? தேவ பிள்ளைகள் விழுந்து கிடப்பதிலே அவனுக்கு சந்தோஷம். நான் விழுவதிலே அவனுக்கு சந்தோஷம். இன்னைக்கு யாருக்கு அந்த சந்தோஷம் இருக்கும்? யாருக்குமே இருக்காதுல்ல. ஒருத்தர் விழுந்தா நம்ம என்ன செய்வோம்? அவங்கள தூக்கி விடணும்னு நினைப்போம். ஆனால் அந்த சத்துரு என்ன நினைக்கிறான்? நம்ம விழுந்து போய் அந்த விழுந்து அப்படியே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம எழும்புகிறதை அவன் விரும்புகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் பாருங்க, நமக்கு எவ்வளோ ஒத்தாசையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிக்கிறதற்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம் பிரியமானவர்களே. நம்ம விழுந்தாலும் நம்ம எழும்ப முடியும். ஆமேன். கர்த்தருடைய பலத்தினால நம்ம எழும்ப முடியும். அது பாவமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம், இல்லை சில நேரத்தில் சோர்வுகளினாலும் கூட மனம் தளர்ந்து போய் நம்ம என்ன செய்துடுறோம்? அப்படியே நம்ம உட்கார்ந்து விடுகிறோம், விழுந்து விடுகிறோம். இனிமேல் நம்மளால் எழும்பவே முடியாது, இனிமேல் என் குடும்பம் எழும்பாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்ம எழும்ப முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, முடவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாங்க? எழும்புன்னு சொன்னாங்க. ரைஸ் அப் அண்ட் வாக். ஆமேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி இன்னைக்கு ஆவியில் முடங்கி போய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், இல்லை பாவத்தினால, இல்லை கடன் சாபத்தினால, பலவிதமான காரியங்களினால முடங்கி போய் இருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எழுப்புகிறார். நம்மளே சத்ருவை பார்த்து பேசலான்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அந்த வசனத்தை சொல்லலாமா? மீகா 7:8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷம் படாதே. நமக்கு விரோதமாய் சந்தோஷப்பட்டு சத்ரு சிரிக்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய வசனம் இதுதான் பிரியமானவர்களே. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நம்ம விழுந்ததுனால உலகமே நம்மளை பார்த்து சிரிக்கலாம், ஜனங்கள் நம்மளை பார்த்து சந்தோஷப்படலாம், நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம எழும்பி என்ன சொல்லணும்? என் சத்ருவே, நீ எனக்கு விரோதமாக என்ன செய்யாத? சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் நான் திரும்ப எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நம்ம இருளில் இருந்தோம்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பாங்க. ஆமாம். நீங்கள் வசனத்தை அறிக்கை பண்ணும்போது, அந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது, சில நேரத்தில் வசனத்தை நம்ம மூளை அளவில் நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தை அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரேமா வார்த்தையால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது கடந்து போகணும். நம்ம ஆவியில் அது கடந்து போகணும். ஒருவேளை இன்னைக்கு ஆவியில் தளர்ந்து போய் ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேஜில் இன்னைக்கு யாராவது இருந்தாங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுடைய ஆவியை பலப்படுத்தட்டும், உங்கள் சரீரத்தை பலப்படுத்தட்டும், உங்களுடைய ஆத்மாவை அது பலப்படுத்தட்டும். எப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்து போனாலும் நம்ம திரும்ப எழும்ப முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மளை மீட்டு எடுக்கிற கரம். ஹல்லேலூயா. அது உட்கார்ந்த இடத்துல உட்கார்கிறது அல்ல, அப்படியே நம்ம எழும்பி தேவ பிரசன்னத்தில் பலன் கொள்ளுகிற நாட்களிலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? முடவனாய் இருந்த ஒரு மனிதனை பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறாங்க? எங்ககிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, ஆனால் எங்ககிட்ட இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்கிறாங்க. அவருடைய கால்கள் கரடுகள் எல்லாம் பலன் கொண்டு அவன் எழுந்து நடந்து குதித்து ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல முடங்கி இருக்கிறோமோ அங்கே இயேசுவினுடைய வார்த்தை வரும் பொழுது, இது கர்த்தருடைய ஒரு வார்த்தை,
அந்த வார்த்தையில் என்ன இருக்கு? ஆவியாயும் அது ஜீவனாயும் கடந்து வருகிறது. அது ஆவிக்குள்ளேயும் நம்முடைய ஆத்துமாவையும் அது வேறு பிரிக்கிறது. அது தசையும் ஊனையும் அது வேறு பிரிக்கிற ஒரு வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் ஆவியில் ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை எழுப்புவார். அல்லேலூயா. நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழும்புவான். கர்த்தர் அவனை இக்கட்டிலிருந்து பாதுகாக்கிற தேவன். ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துருகமாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அதற்காகத்தானே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேயே வந்தாங்க. பாவத்திலே அடிமைத்தனத்திலும் இருந்த நம்மளையெல்லாம் மீட்பதற்காக தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை அவர் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார் அல்லவா? அந்த இரத்தத்தின் வல்லமையினால நம்ம எழும்ப முடியும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம எழும்ப முடியும். எப்படிப்பட்ட இருளிலே நம்ம உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தருடைய வெளிச்சம் நம்மளை பிரகாசிப்பிக்கும். அந்த இருளையெல்லாம் மாற்றுகிற ஒரு வல்லமை தேவனுடைய வெளிச்சம், கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சம், ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வெளிச்சம் அதையெல்லாம் மாற்றிவிடும். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்னைக்கு நம்ம சொல்லலாமா? என் சத்ருவே, நீ எனக்கு விரோதமாக என்ன செய்யாத, சந்தோஷப்படாத, நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுகிற கூட்டங்களை பார்த்து நம்ம சொல்லலாமா? ஓ, இவங்க விழுந்துட்டாங்க, இவங்க இனிமேல் எழும்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஒருவேளை அநேகர் சொல்லலாம். ஆனால் தேவ பிள்ளையாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பலத்தினால நம்ம எழும்பி மறுபடியும் நமக்கு விரோதமாய் சிரித்த கூட்டத்திற்கு முன்பாக ஆண்டவர் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எத்தனை அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருந்துச்சு. இனிமேல் நம்ம எழும்பவே முடியாதுன்னு எத்தனையோ நேரங்களில் நினைத்த அனுபவங்கள் எல்லாம் மாற்றி இருக்கிறார் அல்லவா கர்த்தர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததினால் எத்தனை சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இனிமேல் நம்ம வெளிக்காட்டவே, நம்ம வெளியில் போய் தலை காட்ட முடியாதுன்னு நினச்ச நாட்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றினார் அல்லவா? கர்த்தர் இம்மட்டும் நடத்தினவர், இனியும் அவர் நடத்துவார். அல்லேலூயா. அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை எழும்ப பண்ணுகிறார். பலன் கொடுத்து நம்மளை எழும்ப பண்ணுகிற தேவன். ஓங்கிய புயத்தினால் நம்மளை தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?